மீனராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுங்க, நினச்சதெல்லாம் நடக்குமுங்க, நல்லா இருக்குமுங்க. அப்படித்தாங்க எதிர்பார்க்குறோம். எங்கே நடக்குது? மீனராசிக்கு ஜென்மச்சனி வரப்போகுது தெரியுமில்ல. குரு வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகை, புதனும் பகை. அடுத்தது சுக்கிரன் வேற அங்கே உச்சமாகக்கூடிய வீடு. அப்போது அந்த குரு வீட்டில் போய் சனி உட்காரும்போது கவனம் தேவை. இந்த ஜாமீன் கையெழுத்து போடுவேன்ட்டு வருவான். ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்குலாம் ஒரு நல்ல மனசு வேணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கொடையை பிடிச்சிட்டு வருவாங்க. போட்டுட்டு அப்புறம் காலம் 7:30 முடிகிற வரைக்கும் உட்காந்து கஷ்டப்பட வேண்டியதுதான். ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரிஞ்சே ஒருத்தர் போட்டாருங்க, போட்டு தான் பார்ப்போமே, நம்மளும் தான் நடந்து பார்ப்போமே, அப்படிலாம் போவோம். எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் அடுத்தது வியாபாரத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். யாரையும் நம்பி விட்டுறக்கூடாது. நம்ம தம்பி பையனுங்க பூரா பார்த்துக்கிறாரு சொல்ல முடியாது. அக்கா பையனுங்க தன் பையனை விட்டாலே பார்க்குறது ரொம்ப கவனங்கிறது நான் என்னுடைய கருத்து. ஸோ மீனராசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினமும் மாசி மாதம் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடணும். வாய்ப்பு இருப்பவர்கள் திருநள்ளாறு, குச்சனூர், ஏரிக்குப்பம் போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. சுலபமான வழியில் அதிக முதலீடு போடாமல் செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ்.